இந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்குறது. இது 2 விதமா பார்க்கலாங்க. ம். ஒண்ணு வந்து குழந்தைகள் வந்து பாலரிஷ்ட தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு ஜோதிட ரீதியா. ஸோ ம். அப்படிலாம் இருக்கும்போது அவங்களோட ஜோதிடர், குடும்ப ஜோதிடர் வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு. உங்க குழந்தைய வந்து கோவிலுக்கு தத்து குடுத்துருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா, உடனே மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய கொண்டு போய் கோவில்களுக்கு அந்த சாமிக்கு தத்து குடுத்துடுறாங்க. அது சரி, ஓகே. ஆனா அதுல இருக்கிற கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் என்கிட்டயே கேட்பாங்க. சார், என் பையனோட ஜாதகத்துக்கும், என் கணவரோட ஜாதகத்துக்கும் ஒத்து போலையாம்மா. இங்க ஒரு ஜோசியர் சொன்னாரு. நாங்க என் பையன வந்து இப்ப தத்து குடுத்துறவா? ம். இந்த தெய்வத்துக்கு நாங்க தத்து குடுத்துறலாமா? அவங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்கிற ஒரே கேள்வி, குழந்தைய ஒரு தெய்வத்துக்கு தத்து குடுத்துடுறீங்க. ஓகே, ரைட், ஃபைன். இப்ப அந்த குழந்தை யாரோட குழந்தை? தெய்வ குழந்தை இல்ல சார். அந்த குழந்தைய நீங்க எப்படி திட்டுவீங்க? திட்ட முடியாதுல்ல. ம். அப்புறம் எப்படி இது பிராக்டிகலா ஒத்து வரும்? திட்டவே முடியாது. அப்புறம் எப்படி ஒரு குழந்தைய நீங்க அடிச்சு கிடிச்சு வளர்ப்பீங்க? ம். அந்த குழந்தைக்கு எப்படி நல்லது கெட்டது சொல்லிக் குடுப்பீங்க? நீங்களோ இல்ல எல்லாரும் அப்புறம் அந்த குழந்தைய ஸ்பாயில் பண்றதுக்கு உண்டான வழி தானே அது. ம். அந்த குழந்தைய ஏன்னா அது ஒன்ஸ் நீங்க தத்து குடுத்தாச்சுன்னா குடுத்தது குடுத்தது தான். நீங்க அந்த குழந்தைய சரி இன்னொரு கான்செப்டும் பார்ப்போம். குழந்தைய தத்து குடுத்துடுறீங்க தெய்வத்துக்கு. எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க? அந்த குழந்தை நியாயமா எங்க இருக்கணும்? ம். கோயில்ல தானே இருக்கணும். ஒரு வடிவேலு, விவேக் இருக்கிற படத்துல மாதிரி வந்து காளிகாம்பாள் கோயில் குடுத்தது காளிகாம்பாள் கோயிலுக்கு தானே. ஆமா. இப்போ நீங்க ஒரு 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 விஷயத்த கோயிலுக்கு வாங்கி குடுக்குறீங்க. ஆமா. ஒரு அந்த அந்த கோவிலுக்கு ஒரு கைங்கரியமா குடுக்குறீங்கன்னா, குடுத்தது தானே. எப்படி நீங்க திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவீங்க? ஒரு அண்டாவே வாங்கி குடுக்குறீங்கன்னா, எப்படி வாங்கிட்டு வருவீங்க திருப்பி திருப்பி? வாங்கிட்டு வர முடியாதுல்ல. அதே தானே குழந்தைக்கும். நீங்க ம். தத்து குடுத்தது தானே. நம்ம என்ன பண்றோம்னா, தத்து குடுக்குறோம். திருப்பி அங்கேயே ஒரு பர்மிஷன் கேட்டு, நான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் வளர்க்குறோம்னு கூட்டிட்டு வந்துடுறோம். ம். ஓகே, ரைட். கூட்டிட்டு வந்து எப்படி நீங்க வந்து அது தெய்வத்தோட குழந்தை. குடுத்தாச்சுன்னா குடுத்தது தான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, எந்த தெய்வத்துக்கு தத்து குடுத்தாங்களோ, அந்த தெய்வத்தோட பேர ஒரு இனிஷியலாவோ, டைட்டிலாவோ போட்டுப்பாங்க. ம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவபெருமானுக்கு தத்து குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். ம். அந்த லிங்க வடிவத்துக்கு தத்து குடுத்துட்டாங்கன்னா, முன்னாடி வந்து ஏகாம்பரேஸ்வரன் போட்டு தான் இவங்க பேரே போடுவாங்க. ம். அப்படிலாம் இருக்காங்க. இல்ல சிவா அப்படின்னு போட்டு தான் போடுவாங்க. ம். இதெல்லாம் எதுக்குன்னா, நான் அவரோட குழந்தையா மாறிட்டேன்றதுக்கு தான் அர்த்தம். அப்புறம் எப்படி நீங்க அந்த குழந்தைய ஏதோ ஒரு விஷயத்துல திட்டுவீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பீங்க? இது பிராக்டிகலா சாத்தியம் இல்ல. இல்ல. இதெல்லாம் என்னன்னா, ஒரு கோடியில ஒரு ஒரு ஒருத்தருக்கோ, 2 பேருக்கோ அப்படியான ஒரு ஜாதக அமைப்பு வரும்.